இது சிந்தனை கதை தலைப்பு கொத்தனார் தம்பி. எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணு ப்ளீஸ். ஆமா, இந்த தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. கண்டிப்பா. இதுல கௌதம்னு ஒரு கட்டடத் தொழிலாளி, 27 வயசு, இன்னும் கல்யாணம் ஆகல. அவர் வேலைக்காக ஒரு வீட்டுக்கு போறார். அங்க வீட்டு உரிமையாளர் ஆகாஷோட மனைவி ரம்யா கிட்ட ஒரு மாதிரி சிக்கலான சூழல் உருவாகுது. ஆ, அந்த உணர்வுபூர்வமான சிக்கல் தான் கதையோட அடிநாதம். ஆமா. கடைசியில இது ஒரு நம்ப முடியாத கோரிக்கைக்கும் அதோட பெரிய பின் விளைவுகளுக்கும் கொண்டு போகுது. இதுல இருக்கிற அந்த இமோஷன்ஸ், தார்மீக கேள்விகள், இதெல்லாம் கொஞ்சம் அலசலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரியான பாயிண்ட். இது கௌதம் பார்வையில, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்லப்படுறதால அந்த உணர்வுகள், அந்த குழப்பங்கள் எல்லாம் ரொம்ப அப்படி சொல்றது நேரடியா நம்மள தாக்குது. நம்ம வெறும் சம்பவங்களா மட்டும் பார்க்காம ஒவ்வொருத்தரோட உள்நோக்கம் என்ன, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, அந்த சமூகம் அவங்களை எப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுது, இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப முக்கியம்னு தோணுது. சரி, அப்போ முதல்ல கௌதமோட நிலைமைக்கு வருவோம். கொத்தனார் வேலை, அதனாலேயே கல்யாணம் தள்ளி போகுது. ஒரு தனிமை உணர்வு அவருக்குள்ள இருக்கு. அப்பதான் ஆகாஷ் அறிமுகமாகறார். அவருக்காக வீடு கட்டும் வேலை கிடைக்குது. ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் ஆகாஷ் கிட்ட நல்லா பழக ஆரம்பிக்கிறார். இங்க ஒரு கான்ட்ராஸ்ட் கவனிச்சிங்களா? கௌதம் கிட்ட அந்த சமூக அந்தஸ்து கம்மியா இருக்கலாம், ஆனா ஒரு உணர்வு பூர்வமான ஆழம் இருக்கு. ஆனா ஆகாஷ் கிட்ட பணம், வசதியெல்லாம் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய குழந்தை இல்லையங்கிற அந்த ஒரு இயக்கம் அது மறைஞ்சிருக்கு. ஆமா. அப்புறம் ரம்யா வராங்கறா. அவங்க அறிமுகமானதும் கௌதமுக்கு இயல்பாவே அவங்க மேல ஒரு மெல்லிய ஈர்ப்பு வருது. அது பரிவா இல்ல வேற ஏதாவதான அவருக்கே சரியா புரியல. ஆனா தன்னை கட்டுப்படுத்திக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்றார், அது தெரியுது. கரெக்ட். அடுத்ததா அந்த உண்மை வெளிப்படுற தருணம். 5 வருஷமா குழந்தை இல்லைன்னு ஆகாஷே ஒரு நாள் கௌதம் கிட்ட சொல்றார். ரொம்ப வருத்தமா. ஆனா போக போக தான் தெரிய வருது, பிரச்சனை ரம்யா கிட்ட இல்ல, ஆகாஷ் கிட்ட தான் பிரச்சனைன்னு. இது கௌதம்கே ஒரு பெரிய ஷாக் இல்லையா? நிச்சயமா. அப்போ ரம்யாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் தாய்மை அடையணும்னு ஒரு ஆழமான ஆசை, சமூகத்தோட பார்வை வேற. இன்னொரு பக்கம் உண்மை இதுதான்னு தெரிஞ்சும் அத கணவர்கிட்டயோ இல்ல வெளியிலயோ முழுசா சொல்ல முடியாத ஒரு மன அழுத்தம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல கௌதம் கொஞ்சம் ஆறுதலா பேசும்போது அது ரம்யாவுக்கு இன்னும் பெரிய பாதிப்பு உண்டாக்குது. அதனாலதான் ஒரு கட்டத்துல அவங்க உடைஞ்சு போய் சொல்றாங்க, பேசாம நான் உன்னையே கல்யாணம் பண்ணிருக்கலான்னு. அதுல அவங்களோட மொத்த விரக்தியும் அந்த ஏக்கமும் தெரியுது. உண்மைதான். அதுக்கப்புறம் அந்த வீட்டு விசேஷன் நைட், புது வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி ஆகாஷ் ரொம்ப குடிச்சிருக்கார். அப்போ ரம்யா கௌதம் கிட்ட அவரோட கல்யாண ஸ்டேட்டஸ் பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போதான் அந்த ஒப்பீடு வருது. ஆகாஷ் கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா வாழ்க்கைன்னு சொல்லிக்க ஒண்ணும் இல்ல. கௌதம் கிட்ட உணர்வுகள் இருக்கு, ஆனா சமூகம் ஏத்துக்கிற அந்தஸ்து இல்ல. சரியா சொன்னீங்க. இதெல்லாம் பேசிட்டு கடைசியா அந்த கற்பனை பண்ண முடியாத கோரிக்கைய வைக்கிறாங்க. தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க கௌதம் உதவணும்னு. அதுக்கு மெடிக்கலா இருக்கிற வாய்ப்பையும் சொல்றாங்க. அந்த 12th நாள் விஷயம், ஆகாஷோட நிலைமையும் விளக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தார்மீக போராட்டம். ஆமா ஆமா, இதுதான் கதையோட கிரக்ஸ். ரம்யாவோட அந்த கோரிக்கையை நம்ம வெறும் உடல் சார்ந்த தேவையா பார்க்கவே முடியாது. அது பல வருஷமா நக்கி போய்ச்சு வச்ச ஏக்கம், சமூக அழுத்தம், ஒரு விரக்தி, எல்லாத்தோட வெளிப்பாடாது. கௌதமுக்கும் உள்ளுக்குள்ள பெரிய போராட்டம் நடக்குது. இது தப்புன்னு மனசு சொன்னாலும் ரம்யாவோட அந்த நிலைமைய பார்த்து அந்த இரக்கத்துல சரியக்கான்னு சொல்றாரு. அந்த சரியக்காங்கிற வார்த்தைக்கு பின்னால எவ்வளவு பெரிய பாரம்! கண்டிப்பா. அந்த உணர்ச்சிகளை தான் அந்த முடிவை எடுக்க வைக்குது. ஒரு வகையில பார்த்தா அது இறக்கும். கடைசியில என்னாச்சு? அந்த நிகழ்வுக்கு அப்புறம் கௌதம் உடனே அந்த வீட்டை விட்டு போயிடுறார், கிளம்பிடுறார். 1 வருஷம் எந்த கான்டாக்டும் இல்ல. திடீர்னு ஒரு நாள் ஆகாஷ் ஃபோன் பண்றா, ரொம்ப சந்தோஷமா. ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றா. அப்போ கௌதமோட மனநிலை இருக்கு. ஒரு பக்கம் அந்த குற்ற உணர்வுச்சு இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் சரி ரம்யாவாது சந்தோஷமா இருக்காங்களேன்னு ஒரு சின்ன நிம்மதி அவருக்கு. கதை முடியும் போது அந்த கதை சொல்லி ஒரு விஷயத்த முன்வைக்கிறார் இல்லையா? அதாவது ஒருத்தரோட உண்மையான நல்லதுக்காக எந்த கெட்ட உள்நோக்கமும் இல்லாம ஒரு செயல் செஞ்சா அது தார்மீகமா தவறா ஆகாதுங்கிற மாதிரி ஒரு பார்வை. அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில கௌதமோட நோக்கமும் ரம்யாவோட நோக்கமும் அவங்கவங்க பார்வையில ஒரு வகையில சுயநலம் இல்லாததுன்னு கதை சொல்ல வருது. இது ஒரு கோணம் மட்டும்தான், ஆனா அந்த கேரக்டர்ஸோட சூழ்நிலைக்கு அது பொருந்துற மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் இந்த கதை தனிமை, எதிர்பார்க்காத ஒரு பிணைப்பு, சமூக அழுத்தங்கள், அப்புறம் இரக்கமா இல்ல விரக்தியான நமக்கே குழப்புற மாதிரி ஒரு நிலையில எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, அதோட சிக்கலான பின்விளைவுகள்னு நிறைய விஷயங்களை தொட்டு போகுது. ஆமா,
இது ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சிக்கலான சூழ்நிலையில தார்மீகமா நிறைய கேள்விகளை எழுப்புற ஒரு முடிவை நமக்கு காட்டுது. இப்ப நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த கதையில சொல்லப்படாத வேற என்ன நெறிமுறை கோணங்கள் இருக்கலாம்? இல்லனா இந்த முடிவோட நீண்ட கால தாக்கம் அந்த குடும்பத்துல ஒருவேளை அந்த உண்மை தெரிஞ்சா எப்படி இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சிக்கலான மனித உறவுகள்ல சரி தவறுங்கிற அந்த கோடு எவ்வளோ மெல்லிசானது, எவ்வளோ சார்புடையதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.